வணக்கம் நண்பர்களே, ஜெயபிரகாஷ் பேசுகிறேன். இந்த அதிகாலையில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த சுய கட்டளைகள் இதை அதிகாலை தான் சொல்லணுமா? இந்த பிரபஞ்சம் 24 மணி நேரமும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இருந்தாலும் அந்த 4 to 4:40 இந்த சுபிட்ச நேரத்தில் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும். சிம்பிளான லாஜிக், ரைட்? அதனால் நாமும் நம்ம குடும்பத்தினரும் நமது டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே அதிகாலை எந்திரிக்கணும். அதுதான் எல்லாத்துக்குமே நல்லது. சூரியனுக்கு முன்னாடி எந்திரிச்சு நம்மளோட பணிகளை தொடங்கிடணும். அதனால் நிறைய ப்ரொடக்டிவிட்டி கிடைக்கும். நமக்கு 3 விதமான சவால்கள் இருக்குது. ஒன்று உடல்நலம், ஹெல்த்து, ஆரோக்கியம். 2வது ரிலேஷன்ஷிப், உறவுகள். 3வது பணம். இந்த பணம் தான் எல்லாவற்றையும் நிர்ணயிக்குது. அதனால தான் அதிகாலையில் நம்ம எப்பயுமே இந்த பணத்தை ஈர்ப்பதற்கான சுயகட்டளைகளை நம்ம பண்ணுறோம். உலகம் முழுவதும் நிறைய மனிதர்கள் பண்ணுறாங்க. இது நம்ம ஒரு டெலகிராம் ட்ரைனிங்கில் பண்ணுறோம். யார் யார் அதிகாலை எந்திரிக்கிறீங்களோ ஒரு 3:50க்கு இந்த டெலகிராம் ட்ரைனிங்கை முதல்ல டெலகிராம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இந்த லிங்க்கை கிளிக் பண்ணால், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்னோடய டெலகிராம் ட்ரைனிங்கில் நீங்கள் ஜாயின் ஆவீங்க. இதில் நன்றியோட தியானத்தோடு ஆரம்பிக்கிறோம். அன்னைக்கு பர்டிகுலராக ஒரு அஃபர்மேஷன் பண்ணுறோம். ஒரு காலை, அந்த அதிகாலையிலே நம்ம ஒரு பவர் பேக்டு பாசிட்டிவாக இருக்க எல்லாரோடும் இணைஞ்சு நம்ம இந்த அஃபர்மேஷனை செய்யும்போது நமக்கு ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் கிடைக்குது. சரியா? யார் கடனோடு இருக்காங்களோ, கஷ்டத்தோடு இருக்காங்களோ, கமிட்மெண்ட்டோடு இருக்காங்களோ, நிறைய கனவுகளோடு இருக்காங்களோ, எல்லாவற்றிற்கும் தீர்வு இந்த சுபிட்ச நேரம். அந்த சுபிட்ச நேரத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3 அற்புதமான சுயக்கட்டளைகள். இதை 3 முறை சொல்லணும், 8 முறை எழுதணும். இன்றைக்கான சுயக்கட்டளைகளை நம்ம பார்க்க போகிறோம். முதல் சுயக்கட்டளை, எனக்கு அதிக பணம் வரும் என்று நான் நம்புகிறேன். எனக்கு அதிக பணம் வரும் என்று நான் நம்புகிறேன். எனக்கு அதிக பணம் வரும் என்று நான் நம்புகிறேன். நான் செல்வம் மற்றும் மிகுதியின் ஆற்றலுடன் இணைந்திருக்கிறேன். நான் செல்வம் மற்றும் மிகுதியின் ஆற்றலுடன் இணைந்திருக்கிறேன். நான் செல்வம் மற்றும் மிகுதியின் ஆற்றலுடன் இணைந்திருக்கிறேன். பணம் என்னை நோக்கி எளிதாக வர நான் அனுமதிக்கிறேன். பணம் என்னை நோக்கி எளிதாக வர நான் அனுமதிக்கிறேன். பணம் என்னை நோக்கி எளிதாக வர நான் அனுமதிக்கிறேன். இந்த மிகுதி என்ற வார்த்தை எக்ஸஸா, சரியா, நிறைய என்ன சொல்றது, ஒரு அபாண்டன்ஸோடைய ஒரு எனர்ஜி லெவல், அதுதான் நம்ம மிகுதின்ற வார்த்தையில் சொல்கிறோம். இந்த வார்த்தை உங்களுக்கு தெரியுன்றதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். சரியா? ஃபஸ்ட் நம்ம நம்பணும், எனக்கு பணம் வரும். எவ்வளோ பணம் வரும்? நிறைய வரும். அந்த நிறையன்றதை நீங்கள் கோல் செட்டிங்கில் அஃபர்மேஷனாக எழுதும்போது எனக்கு 1 லட்சம், 10 லட்சம், 1 கோடி, அது மாதிரி எழுதணும். சரியா? அஃபர்மேஷனில் காமனாக இருக்கும். நீங்கள் கோல் செட்டிங்கை அதை மாற்றும் போது பர்டிகுலராக மாற்றணும், அக்யூரேட்டாக இருக்கணும். இந்த யூனிவர்ஸ்க்கு நம்ம சொல்லணும், எனக்கு இவ்வளோ பணம் இந்த மாதம் இந்த நாளில் வேணும். முதல்ல நீங்கள் நம்புங்க. நீங்கள் எவ்வளோ கடனில் இருந்தாலும் சரி, கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, அதை பற்றிலாம் எதை பற்றியும் கவலைப்படாது. எனக்கு இவ்வளோ பணம் வேணும். உரிமையாக கேளுங்க. இப்போ குழந்தைங்க கேட்குது இல்லை, விடாப்படியா, நம்மகிட்ட காசு இருக்கா, காசு இல்லையா, மூடு இருக்கா, வாங்கி தரமா, சம்பளம் வந்துருச்சா, கடன், எதை பற்றியும் கவலைப்படாது. எனக்கு இந்த டாய் வேணும். கத்தி கூப்போட போடும், தலையில் உட்காந்து அழுவும், புரண்டு அழுவும், மண்ணாக இருந்தால் கூட பார்க்காது. ஏன்? அதுக்கு அந்த டாய் வேணும். அதை போல் நீங்கள் பிரபஞ்சத்தை நோக்கி மனதார கேளுங்க, எனக்கு இது வேணும், கிடைக்கும். 2வது செல்வம் மற்றும் மிகுதி, ஒரு அபாண்டன்ஸோட, நான் வெல்த்தோட நான் இணைஞ்சிருக்கேன். அந்த வார்த்தையை மிக அழகாக, ஆற்றல். நான் சொல்கிறேன், எல்லாமே ஆற்றலானது தான். அந்த ஆற்றலை நாம் மேட்ச் பண்ணும்போது நமக்கு வேணுங்கிறது கிடைக்குது. எல்லாம் ஆற்றலாக இருக்குது. நம்ம ஆற்றலோடு இருக்கோமா? நாம் ஆற்றல் பொருந்திய மனிதன் தான். ஆனால் நமக்கு கடனோ உறவுமுறை சிக்கலோ வரும்போது நம்ம ஆற்றல் குறைஞ்சிருது. நம்ம தைரியமாக இருக்கோம். முன்னாடி இருக்க மனிதனோ அல்லது சூழ்நிலையோ தருணமோ நம்மளை ஆற்றலை குறைக்குது. முன்னாடி இருக்க ஒருத்தன் நம்மளோட ஆற்றலை குறைக்கலாம் அப்படின்னா அதுக்கு பேர் ஆற்றலே இல்லை. சரியா? அந்த ஆற்றல் இயல்பான ஒரு ஊற்று மாதிரி வரணும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த பிரபஞ்சம் படைக்கும் போது மிகுந்த ஆற்றலோட படைச்சிருச்சு. அந்த ஆற்றலை நம்ம டைல்யூட் பண்ணுறோம் பல காரணங்களால். அதை இன்னோட தூக்கி எறிஞ்சிரும். சரியா? நம்ம ஆற்றலோட தான் இருக்கோம். நம்ம அடிக்கடி ஒரு விஷயத்த நினைக்கிறோம், நாம் ஆற்றல் வாய்ந்த மனிதர்கள் தான். நான் ஆற்றலானவன், நான் ஆற்றல் வாய்ந்தவன், நான் ஆற்றல் வாய்ந்தவன், நான் ஆற்றல் வாய்ந்தவன் சொல்ல 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 அந்த எனர்ஜி வரும். நான் எனர்ஜெட்டிக்கானவன், எனக்கு என்ன? இதை கெத்தாக சொல்லுங்கள், எந்த சூழ்நிலையும் தைரியமாக சொல்லுங்கள். அடுத்தது பணம் என்னை நோக்கி எளிதாக வர்றதுக்கு, ஈஸியாக வருது. எதுவுமே டஃப் கிடையாது. முதல்ல புரிஞ்சுக்கிங்க. நாம் தான் டஃப் ஆகிறோம், எதுவுமே டஃப் கிடையாது. நம்ம ஓவர் திங்கிங் வச்சுக்கிறோம், நிறைய டவுட் படுறோம்.
முதல்ல நீங்கள் உங்களை நம்புங்க, பிரபஞ்சத்தை நம்புங்க, உங்களோட ஆக்ஷனை நம்புங்க. எந்த அளவுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் முக்கியமோ அதை விட மிக முக்கியம் லா ஆஃப் ஆக்ஷன். உங்களை நம்பி, பிரபஞ்சத்தை நம்பி இறங்கி ஒர்க் பண்ணுங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்கள் வேலை செஞ்சுட்டே இருங்க. நீங்கள் என்ன பணத்தை எதிர்பார்த்தீங்களோ அதை சர்வ நிச்சயமாக அந்த பிரபஞ்சம் கொடுக்கும். நடக்குமா நடக்காதா? நிறைய மேஜிக்கான வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். என் நம்பர் ஆஃப் டெஸ்டிமோனி இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு முடிவு எடுங்க. எனக்கு இவ்வளோ பணம் வேணும்னு சொல்லிட்டீங்க இல்லையா, அதற்கு அந்த கோல் செட்டிங் அஃபர்மேஷனாக மாற்றுறீங்க இல்லையா, இப்போ இறங்கி டூ டூ லிஸ்ட் ப்ரியாரிட்டி போட்டு நைட்டு ரெவியன் மானிட்டர் பண்ணுங்கள். நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக பணம் வரும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்கு. See you on top.